இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு கர்த்தரை தொழுது கொள்ளுதல். ஏனென்றால் இப்பொழுது இன்றைய காலகட்டங்களில் ஆராதனை என்பது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. அநேகமாக எல்லா பெந்தைக்கோஸ்து திருச்சபையிலும் ஆராதனை என்ற பெயரில் அதிகமான பாட்டுகளை பாடி ஆண்டவரை துதிக்கிறார்கள். அதுவும் ஒரு தொழுது கொள்ளுதல் தான். நம்முடைய வேதாகமத்திலும் கூட தொழுது கொள்ளுதலை பற்றி பல காரியங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. ஆகையால் நாம் உண்மையாகவே தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது அவையோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோமா என்பதுதான் முக்கியம். இன்று அநேக ஆராதனை கூட்டங்களில் தொழுது கொள்ளும் நேரங்களில் அதிகமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சத்தமாக கண்டினியூஸாக வாசித்து பிற்பாடு சில நேரங்களில் புகை வருவது போலெல்லாம் பின்னாடி விளக்குகளை வைத்து அதிகமான முக்கியத்துவம் அந்த வேலைக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் உண்மையான காரணத்தை நாம் அறிந்து கொண்டோமானால் நிச்சயமாகவே ஆராதனை வேலை என்பது நம்முடைய தேவனாய கர்த்தரின் பிரசனத்தை வருவிக்கிற தருணமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த ஆராதனையை பற்றி தொழுது கொள்ளுதலை பற்றி யோவான் 4ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரிய நாட்டு ஸ்திரியை தேடி வருவதற்காக களைப்படைந்து அங்கே ஒரு கிணற்றின் அருகே உட்கார்ந்திருந்த பொழுது அங்கே ஒரு பெண் தண்ணீர் கொள்ள வந்தாள். அவளிடம் அவர் ஒரு சம்பாஷணையை ஆரம்பித்த பொழுது அவர் சொன்னது, நாங்கள் சமாரியாவிலே எங்கள் தேவனை தொழுது கொள்கிறோம், நீங்கள் யூதர்கள் எருசலேமில் தொழுது கொள்கிறீர்கள் என்றெல்லாம் அவள் நல்ல கேள்வி கேட்டாள். அவள் ஆராதனையை குறித்து தொழுது கொள்வதை பற்றி நல்ல அறிவு பெற்றிருந்த மகளாக தெரிவித்து வந்தாள். அப்பொழுது அவளை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது, யோவான் 4:23, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆகையால் இந்த ஆராதனை தொழுது கொள்ளுதல் என்பது ஏதோ இப்பொழுது தொடங்கியது போல் கடந்த 5 ஆண்டுகளில் முக்கியத்துவம் கொடுப்பது போல் இருக்க வேண்டாம். ஏனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பே சொல்லிவிட்டார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். நாம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஆர்ப்பாட்டமாக அல்ல, நாம் அலங்காரமான விளக்குகளோடு அல்ல, ஆனால் உண்மையான மன தூண்டுதலினால் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் உண்மையான ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். ஏதோ வாய்மொழிக்காக பல்வேறு விதமான பாடல்களை பாடி பாடி பரவசப்படுத்துவதில்லை. உண்மையான இருதயத்தோடு உள்ளார்ந்த அன்போடு வருகிற சொற்கள் தான் பிதாவானவர் விரும்புகிற ஆராதனை தொழுது கொள்ளுதலாக இருக்கிறது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை நாம் இன்று அநேக ஆராதனை என்ற கூட்டங்களுக்காக ஓடி சென்று கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஆராதனை கூட்டங்களில் நாம் பங்கெடுக்கிறவர் நாம் தேவனை தொழுது கொள்ளும்போது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோமா, இல்லை ஒரு பரவச நிலைக்கு செல்வதற்காக நாம் அந்த காரியத்தை அனுபவிக்கிறோமா என்று நாம் சிந்திக்க தரப்பட்டுள்ளோம். ஏனென்றால் நான் ஒரு பெந்தைக்கோஸ்து சபையில் நடந்த ஒரு திருமணத்திற்கு சென்றபோது அந்த திருமண வைபத்தில் கூட பெண்ணும் மாப்பிள்ளையும் ஆராதனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆராதனை இதை நடத்தினார்கள். ஆனால் அதை நாம் பார்க்கும் பொழுது ஆராதனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஆனால் அதை காட்டிலும் அதை நாம் ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆகையால் இன்று ஆராதனை வீரர்கள் செயல் வீரர்கள் என்று அழைக்கப்படும் போதகர்கள் எல்லாம் உண்மையாகவே
தங்களை தாழ்த்தி ஆவியோடும் உண்மையோடும் மற்ற மக்களையும் பக்குவப்படுத்தி தேவனை ஆராதிக்கிறார்களா? இல்லை வெறுமனே அது ஒரு சடங்காச்சாரமாக அப்படி இருந்தால்தான் மக்கள் பரவசப்படுகிறார்கள், அதிகமான கூட்டம் நம்முடைய திருச்சபைக்கு வருகிறது என்று நினைத்து செயல்படுகிறார்களா என்று நாம் சிந்திப்பது முக்கியம். ஆகையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவது, நாம் தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும், ஆராதனை செய்யும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும்போது அதை பிதாவானவர் விரும்புகிறார். ஆகையால் நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் கூட தேவனை தொழுது கொண்டார். ஏதோ இந்த ஆராதனை வேளையில் தொழுது கொள்ளும் நேரம் இப்பொழுது ஆரம்பித்ததல்ல. கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொண்டார். ஆதியாகமம் 21:33. ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டார். ஆபிரகாம் கூட ஒரு தோப்பை உண்டாக்கி, அந்த காலத்தில் எந்தவித வேதாகமும் கிடையாது ஆபிரகாம் இருந்த காலத்தில். ஆனாலும் ஆபிரகாம் தேவனாகிய யெகோவா தேவனை முழுவதுமாக அறிந்து கொண்டபடியினால் அவரை தொழுது கொள்வதற்கு என்று ஒரு பிரத்யேகமாக ஒரு இடத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். பிரியமானவர்களை, நாம் தொழுது கொள்ளும் பொழுது, இல்லை கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா என்பது முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தும் பாடல்களை நாம் அதிகமாக பாடும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஆராதனை வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் அதிகமாக இருக்கும். மேலும் இல்லை என்றால் வெறும் பரவசப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் கூறி அவரை துதிக்கும் போது, தொழுது கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் இங்கு சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை ஆபிரகாம் தொழுது கொண்டார். அங்கு ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தரின் யெகோவாவின் நாமம் என்ன என்று கொடுக்கப்பட்டிருந்தது என்று தெரியாது. யெகோவா இரே என்று அவர் சொன்னார், கர்த்தருடைய பார்வையில் பார்த்து கொள்ளப்படும் என்று. ஒருவேளை அந்த நாமத்தை அதிகமாக உயர்த்தி அவர் தொழுது கொண்டார் என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது அவருடைய நாமத்துக்குரிய மகத்துவத்தை கனத்தையும் கொடுத்து அவரை ஆதரிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். வெறுமனே ஒரு சினிமா பாணியில் உள்ள பாடல்களை பாடி அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வேகமாக வாசித்து அதை பரவச நிலைக்கு செல்லும் அது உண்மையான ஆராதனை இல்லை. கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து தோற்றி அவருடைய நாமத்துக்குரிய மகத்துக்குரிய கனத்தை கொடுத்து நாம் துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் தொழுது கொள்ளும் நேரம் உண்மையான பரவசப்படுத்தும் நேரமாக, தேவன் விரும்புகிற நேரமாக மாறிவிடும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் தேவன் நம் பக்கத்தில் வருகிறார். அதை நாம் உணராமல் ஏதோ ஒரு கடமைக்காக இந்த ஆராதனை கூட்டத்துக்கு சென்றால் நன்றாக இருக்கிறது, அவர் ஆராதனையை நடத்தினால் இன்னும் நன்றாக இருக்கிறது, அவர் நல்ல பாடகர், சிறந்த ஆராதனை வீரர் என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொரு கூட்டமாக நாம் ஓடி சென்று தேவனை தொழுது கொள்வது என்பது அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. ஏனென்றால் உபாகமம் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி இது. பிரியமானவர்களே, தேவனை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவரை சமீபமாய் இருக்கிற போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி இது. உண்மையாக நாம் ஆராதனை தொழுது கொள்ளும் வேளையில் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். தேவன் நம் அருகில் இருப்பது போல அந்த உணர்வை ருசிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏதோ கைகளை உயர்த்தி பாட்டு பாடுவது எல்லாம் நல்லதுதான், ஆனால் அது ஒரு ஆர்ப்பாட்டமான ஆராதனையாக இருக்கக்கூடாது. அன்று நான் ஒரு யூடியூபிலே பார்த்தேன், ஒரு இள வயதினர் வாலிபன் ஆராதனை என்ற பெயரில் ஒரு கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்தில் ஏராளமான இளம் பெண்களும் வாலிபர்களும் கலந்து கொண்டார்கள். அவர்கள் செய்ததெல்லாம்
அதிகமாக குதித்து டான்ஸ் ஆடி கைகளை ஆட்டி அது ஒரு பிரவச நிலைக்கு செல்வது போல் இருந்தது. ஆனால் உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்களா என்பது ஒரு சந்தேகிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆகையால் மெதுவாக நாம் ஆட்டம் பாட்டங்களோடு தேவனை ஆராதிக்கொள்ளும் பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறோமா? தொழுது கொள்ளும் போதெல்லாம் தேவன் நம் அருகில் இருப்பதை போல உணர்கிறோமா என்பதுதான் முக்கியம். அப்பொழுதுதான் நம் வேண்டுதல்கள் கிடைக்கப்படும். நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் தேவனை சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி இது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் அவர் ஆராதனை வேலையை தொழுது கொள்ளும் வேலையை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆதலால் தான் சொல்கிறார், தொழுது கொள்ளும் போலதெல்லாம் சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு ஜாதி எது என்று கேட்கிறார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நீங்கள் ஒவ்வொரு ஆராதனை வேலையிலும் தொழுது கொள்ளும் வேலையிலும் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது உண்மையாகவே தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற மக்களாக காணப்படுகிறோமா என்று நாம் சிந்திப்போம். அடுத்ததாக நாம் எவ்வாறு தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதாகமத்தில் சொல்கிறது. ஏதோ ஆராதனை கூட்டம் என்பதல்ல, நாம் தொழுது கொள்ளும் பொழுது ஒரு கண்டிஷன் தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 96:9, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்கள். ஆம், பரிசுத்தம் என்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் ஆராதனை கூட்டத்தில் அங்கே வீற்றிருக்கிறார். அங்கே கோடான கோடி தூதர்கள் அவரை தேவனை பரிசுத்தர் 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 என்றுதான் அவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகையால் தான் சங்கீதத்திலும் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் உள்ளத்தில் பரிசுத்தம், பார்வையில் பரிசுத்தம், எண்ணங்களில் பரிசுத்தம் என்று பரிசுத்தத்தோடு தேவனை தொழுது கொள்கிறோமா என்று நாம் கவனிக்க சிந்திக்கப்பட்டுள்ளோம். இன்று ஆராதனை என்ற வேளையில் இள வயதினரும் பெண்களும் ஆண்களும் அணிகிற உடை பாவனைகள் எல்லாம் சற்று அருவருக்கத்தக்கதாக தான் இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு பயப்படும் பயம் நம்மில் இருக்கும் பொழுது உண்மையாகவே பரிசுத்த மனதோடு நம் தேவன் ஆவியாக இருக்கிறார், பரிசுத்தத்தோடு உண்மையோடும் ஆவியோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று நாம் மிகவும் கண்டிப்பாக இருப்போம். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். மேலும் வேண்டா விருப்பான யாரும் முகம் சுளிக்கிற ஆடை அலங்காரத்தோடு அல்ல, பரிசுத்த அலங்காரத்தோட நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுதுதான், ஆராதிக்கும் போதுதான் தேவன் நம் பிரசன்னத்தை உணர முடியும். இல்லை என்றால் அது ஏதோ மற்ற பிரஜாதிகள் அதிகமாக கொட்டு அடிக்கும் போது ஆடுகிற ஆட்டம் போல்தான் இருக்கும். அதற்காக நாம் கவனமாக இருப்போம் பிரியமானவர்களே. இளம் வயதினரை பெற்றிருக்கிற பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆராதனை கூட்டங்களுக்கு அனுப்பும் பொழுது எத்தகையமான உடைகளை அவர்கள் அணிந்து செல்கிறார்கள் என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எந்த விதமான ஆராதனையில் அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் என்பதை குறித்து நீங்களும் சென்று பார்க்க வேண்டும். அப்பொழுது பரிசுத்த அலங்காரம் அங்கே காணப்படுகிறதா, இல்லை வெறுமனே உலக பிரகாரமான மக்களைப் போல நாம் ஜீவிக்கிறோமா என்று அதிக கவனம் வேண்டும். தேவன் எல்லாவற்றிலும் முக்கியமாக உடையில் அதிக கவனமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மோசே மலையிலிருந்து வர தாமதித்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதனைக்கு எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொல்லும் பொழுது ஆரோன் ஒரு பொன் கண்டுக்குட்டியை உண்டாக்கினான். அவர்கள் ஒரு நாள் அந்த உண்டாக்கின பிறகு அந்த கண்டுக்குட்டிக்கு தேவனுக்கு ஆராதனை செய்வோம் என்று அதிகமான ஆர்ப்பாட்டங்களினாலும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டே இருந்தார்கள். மோசே இறங்கி வந்த பொழுது யோசுவா சொன்னது, இங்கே ஒரு ஜெயத்துணி சத்தம் கேட்கிறது போல் இருக்கிறது என்று சொன்ன பொழுது மோசே சொன்னது, அது ஜெயத்துணியும் இல்லை, அபத்தனியும் இல்லை, பாடலின் சத்தம் கேட்கிறது என்று. அங்கே கீழே வந்து பார்த்த பொழுது அநேகமான மக்கள் அதிக பாதி நிர்வாணமாக இருந்தார்கள். காரணம் அத்தனை ஆடல் பாட்டல் மேளங்கள் எல்லாம். பிரியமானவர்களே, அங்கு பரிசுத்த அலங்காரம் கிடையாது. அங்கு ஒரு பாடல் தொனியும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது, ஆனால் பரிசுத்த அலங்காரம் கிடையாது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை கவனமாக இருக்கும். நம்முடைய ஆராதனையில் நம்முடைய ஆடை அலங்காரம்
எப்படி இருக்கிறது? பரிசுத்தம் காணப்படுகிறதா? உடைகளில் ஒரு நேர்த்தியான உடை காணப்படுகிறதா? உள்ளத்தில் பரிசுத்தம், இருதயத்தில் பரிசுத்தம், பார்வையில் கண்களில் பரிசுத்தம் காணப்படுகிறதா என்று சிந்திப்போம் பிரியமானவர்களே. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்கிறார். ரோமர் 10:13 பார்த்தீர்கள் என்றால், அதால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இன்றைய காலகட்டத்தில் ரட்சிப்பு என்பது அதிக முக்கியத்துவம். நாம் பரிசுத்த அலங்காரத்தோடைய கர்த்தரை உண்மையாக தொழுது கொள்ளும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். நாம் ரட்சிக்கப்படும் பொழுதுதான் அது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்வேன் என்று தாவீது ராஜா சொல்கிறார். தாவீது ராஜா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தை வாஞ்சிக்கிற மகனாக இருந்தார். அவர் தாவீது ராஜா தேவனை ஆராதிக்கிறது என்று கிட்டத்தட்ட 4000 பேர் பாடற்குழுவினர் இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் முறையாக பாடினார்கள். நேர்த்தியாய் எல்லா கீத வாக்கியங்களையும் வாசித்தார்கள். பிரியமானவர்களே, அப்படிதான் அது உண்மையான ஆராதனை. ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அது ஒரு நேர்த்தியான ஆராதனையாக இருக்கும். கீத வாக்கியங்கள் எல்லாம் மிகவும் நேர்த்தியாக வாசிக்கப்பட வேண்டும். நீங்கள் தாவீது ராஜாவின் பயரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நேர்த்தியான உடை அலங்காரமாக இருந்தது. அவர்களுக்கென்று ஒரு விசேஷித்த உடையை தாவீது ராஜா வர்ணித்திருந்தார். ஆகையால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது தேவனுக்கு முக்கியம். உண்மையாகவே ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்ற மக்களாக கர்த்தரை தொழுது கொள்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் பார்த்தோமா, நாம் ஆராதிக்கும் பொழுது தேவன் நம் அருகில் இருக்கிறார். நம்ம தேவன் நம் அருகில் இருக்கும் பொழுது நம் வேண்டுதல் கேட்கப்படும். சங்கீதம் 116:2 அவர் தமது செவி எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். பிரியமானவர்களே, நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் தேவன் நம்முடைய சமீபமாக இருக்கிறார். நாம் சமீபமாக இருக்கும் பொழுது நாம் உள்ள கடைக்கையில் என்ன வாஞ்சை இருக்கிறதோ அதை நாம் அவரிடம் கூறும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி செவி சாய்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக தேவனை தொழுது கொள்ள வேண்டும், தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், அவரை துதித்து பாட வேண்டும் என்று எந்த ஒரு பாடல் ஆராதனையிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தும் ஜனமாக காணப்படுவோம். அநேக பாடல் ஆராதனைகளில் அநேகர் விருப்பமின்றி கையசித்து கொண்டு இருப்பதை, உள்ளே உதட்டளவாக அசைத்து கொண்டே இருப்பதை காணலாம். நாம் நிச்சயமாக தேவன் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டபடியால் நாம் அவரை நான் தொழுது கொள்வேன் என்ற ஒரு நிச்சயம் இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பிதாவை தொழுது கொள்வோம். அதுதான் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. அந்த உண்மைத்தன்மை இருக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவிமடிக்கிற தேவனாக இருக்கிறார். அநேக ஆண்டுகளாக நீங்கள் ஜெபித்து எந்த பலனும் இல்லையா? தொழுது கொள்ளுங்கள். இன்னும் கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அவர் செய்த உபகாரங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அதுதான் தொழுது கொள்ளுதல். ஒருவேளை நிறையா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆலயத்தில் தான் தொழுது கொள்ள வேண்டும் என்ற நிச்சயம் இல்லை. நாம் இருக்கும் இடங்களில், வீடுகளில் தேவனை தொழுது கொள்ள முடியும். கரங்களை உயர்த்தி தேவன் செய்த நன்மைகளுக்காக அதிகமான ஸ்தோத்திரம் ஜெபம் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும். தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் சங்கீதம் 116:17 நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நாம் தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு அதிகமான ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி. இங்கு அநேக பாடல்கள் நாம் பாடுகிறோம், நல்லதுதான். அந்த பாடல்களோடு கூட தேவன் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அதிகமான ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். பிரியமானவர்களே, நாம் ஆராதனை வேளையில் தொழுது கொள்கிற வேளையில் அதிகமாக ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோமா? தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் ஸ்தோத்திர பலிதான். அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது தேவன் மகிழ்ந்து களி கூறுகிறார். ஏனென்றால் அங்கு பிதாவானவர்
ஆராதனை கூட்டத்தில் அதிகமான தேவதூதர்கள் அவரை தோத்தரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பரிசுத்தர் என்று முழங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகையால் நம்முடைய வாயிலிருந்து அதிகமான ஸ்தோத்திரம் வர வேண்டும். ஆராதிக்கும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுது ஸ்தோத்திரம் வர வேண்டும். அப்பதே தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். மேலும் நாம் தொழுது கொள்ளும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுவது மட்டுமல்ல, இன்று அநேகருக்கு பொருளாதார செழிப்பு தேவையாக இருக்கிறது. அது நல்லதுதான். ஏனென்றால் நாம் மற்ற சொசைட்டி மக்களோடு நாம் கம்பேர் பண்ணியிருக்கும் பொழுது நம்முடைய பொருளாதாரம் மேம்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவர்கள் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். அதுவே முக்கியம் இல்லை. ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது? ரோமர் 10:12, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ள யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்கள், இங்கு முக்கியமான பாருங்கள், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. அந்த காலகட்டத்தில் யெகோவா தேவனை அறிந்த யூதர்கள் தான் தொழுது கொள்ள வேண்டும். யூதர்கள் தான் ஐஸ்வர்ய சம்பன்னர்களாக இருந்தார்கள். அதை பார்த்த மக்கள் நாம் யூதர்களாக இல்லையே என்று ஒரு மனக்லேசம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இங்கு வேதாகம் நமக்கு சொல்லுகிறது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரனாக இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னர் என்றால் நாம் பொருளாதார ஆசீர்வாதத்தை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் அருளி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம் பிதாவாகிய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்ற ஒரு நினைப்பு நம்மளுக்கு வேண்டும். ஆனால் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் தேவனே எனக்கு இதை தாரும், அதை தாரும், இது வேண்டும், அது வேண்டும், அதற்காக தான் உண்மை தொழுது கொள்ள வந்தேன், ஆராதனை செய்ய வேண்டியிருந்தேன் என்று நாம் சொல்லக்கூடாது. நாம் முன்னாடி பார்த்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் ரட்சிப்பின் நிச்சயத்தோடு மேலும் சோத்திர பலியோடு அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் மிகவும் அருகாமையில் இருப்பதை உணர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உணர்ந்து தொழுது கொள்ளும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் ஆசீர்வாத குறைபாடு என்று நினைத்து கலங்குகிறீர்களோ? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்கள், நீங்கள் தேவனை தொழுது கொள்ளுங்கள். யாருக்கும் வித்தியாசமே இல்லை. நாம் நினைத்து கொண்டிருப்போம், அவர்கள்தான் கர்த்தருக்கு அதிக பிரியம் போல அதிகமான செல்வச்செழிப்போடு வாழ்கிறார்களே, சுகஜீவியாக ஜீவிக்கிறார்களே, நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும், அதிக உண்மையாக இருந்தும் இல்லை. பிரியமானவர்களே, நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைபாடு உள்ளதா? இதை நீண்ட காலமாக இது நீங்க மாட்டேங்கிறது சொல்கிறார். நீங்கள் தேவனிடம் கேளுங்கள் இந்த வசனம் வைத்து, தேவனே உம்மிடம்தான் வித்தியாசமே இல்லையே, என்னையும் ஆசீர்வதியும், ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறீரே என்று தேவனை உயர்த்தி தொழுது கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதிக்க தேவன் பிரியமாக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று கண்டபொழுது இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி கூட, கள்ளத்தீர்க்கதரிசி கூட இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனுடைய உண்மையான வாக்கியத்தை கண் திறக்கப்பட்டவன் கூறுகிறதாவது என்று இஸ்ரவேலை ஆசீர்வதித்து சென்றார். ஆம், நம்மை சபிக்கிறவர்களே தேவன் சபித்து விடுவார், நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களே தேவன் ஆசீர்வதிப்பார். காரணம், நாம் உண்மையாக தொழுது கொள்ளும் பொழுது எந்த வித்தியாசமும் பாராமல் தேவன் நம்மை பொருளாதார தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. கடைசியாக நாம் எதற்காக தொழுது கொள்ள வேண்டும் என்றால் 2 தீமோத்தேயு 2:22, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலையோடு சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களோடு நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும் முடியும் நாடு. சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வதோடு இருக்க வேண்டும். சும்மா வெறுமனே ஒரு பொழுதுபோக்காக நேரத்தை கடத்துவதற்காக ஒரு ஆராதனை வேலை என்று நடத்துவர்களோடு நாம் இருக்கக்கூடாது. சுத்த இருதயத்தோடு நாம் ஆராதனை செய்யும் பொழுது நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. நாம் அப்படிப்பட்டவர்களோடு நாம் ஆராதனை செய்யும் பொழுது நாம் நீதியை விரும்புகிறவர்களாக, விசுவாசத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தில் மேலோங்குகிற மக்களாக, அன்பையும் சமாதானத்தையும் விரும்புகிறவர்களாக இருக்கும்.
நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் தேவனை அதிகமாக சமயமாக பெற்றிருக்கிறபடியால் நாம் விசுவாசத்தில் பெருக வேண்டும். இதோ வார வாரம் அந்த ஆராதனை நன்றாக இருந்தது, இந்த ஆராதனை நன்றாக இருந்தது என்று ஓடி ஓடி பல்வேறு விதமான ஆராதனையில் பங்கேற்று விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் பற்றுதல் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், மற்றவர்களோடு சமாதானம் இல்லாமல் அன்பற்றவர்களாக இருப்பதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆகையால் உண்மையாக நாம் சுத்த ஹிருதயத்தோடு நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது நாம் நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் தேடுகிற மக்களாக நாம் காணப்படுவோம். ஆராதனை வேலை நம்முடைய குணாதிசயங்களை மாற்றுகிற வேலையாக இருக்க வேண்டும். ஆராதனை வேலை நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல் மாற்றுகிற தருணமாக இருக்கும். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நிச்சயமாக தொழுது கொள்ள வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும். அது வீட்டிலோ, ஆலயத்திலோ, தனி ஜபத்திலோ, குடும்ப ஜபத்திலோ. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய குணாதிசயங்கள் மாறுபட்டு தேவனை போல மாறி நாம் எல்லா விதத்திலும் நிச்சயமாகவே செழிப்பாக வாழ கிருபை பெற்றுள்ளோம். தேவன் கிருபை செய்வார்கள். ஜெபம். நேசிக்கிற அன்பான பிதாவே, கர்த்தரை தொழுது கொள்ளுதல் இந்த தலைப்பில் சில காரியங்களை சிந்தித்தோம். ஆண்டவரை தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவரை அதிகம் சமயமாக பெற்றிருக்கிற வேறு ஜாதி எது என்று நீ சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரை நாங்கள் உண்மையான இருதயத்தோடு பிதாவை ஆவியோடு உண்மையோடு பிதாவானவர் விரும்புகிற ஆராதனை தொழுது கொள்ளுதலை செய்கிற மக்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆபிரகாம் கர்த்தாவே, ஆண்டவரே பேர் சபாவிலே ஒரு தோப்பை நோக்கி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். நாங்கள் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி உயர்த்தி பாட்டுகளை பாடி தொழுது கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திர பலியோடு உம்மை தொழுது கொள்ள ஆராதனை செய்ய கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை ஆராதனை செய்ய வேண்டும் கர்த்தாவே. சுத்த இருதயத்தோடு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் கர்த்தாவே. நாங்கள் கிறிஸ்துவை போல குணாதிசயங்களை மாற்றப்பட்ட மக்களாக ஆராதனையின் வேலை எங்களுக்கு மறுமாற்றம் செய்கிற வேலையாக மாற வேண்டும் என்று கெஞ்சினோம். நீர் ஆராதனை செய்கிறவர்களை தொழுது கொள்கிறவர்களை ஆசீர்வதிக்க ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறபடியாலும் கொடாமல் சொல்கிறோம். இதை கேட்டுக்கொள்ள ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இந்த கர்த்தரை தொழுது கொள்ளும் வேலையை இன்பமாக மாற்றி உண்மை தொழுது கொள்ள கிருபை செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.